ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது யூனிட் வைஸாக தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 1ல் பார்க்கும்போது டெஃபினிஷன், மீனிங், நேச்சர், எலமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங். ஸோ ஓகே, ஸோ இது வந்து இந்த கொஷின் வந்து எப்படி வேணால் கேட்கலாம். லைக் பிரின்சிபல் அண்ட் நேச்சர் ஆஃப் லேர்னிங்லும் கேட்கலாம், இல்லை எலமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங்லும் கேட்கலாம். ஸோ அதனால் எல்லா டெஃபினேஷனும் ஒரே வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், எல்லா கண்டென்ட்டும் ஒரே வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் தென் செல்ஃப் லேர்னிங்கோட டெஃபினிஷன், மீனிங், டெக்னிக்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் லேர்னிங்கும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படியாவது லைக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிரின்சிபலும் கேட்கலாம், இல்லைனா டெக்னிக்ஸ் ஆஃப் செல்ஃப் லேர்னிங்கும் கேட்கலாம், இல்லைனா வந்து டெக்னிக்ஸ் அண்ட் பிரின்சிபலும் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்கறதுக்குனாலும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் தென் கம்பேரிசன் ஆஃப் ரோட் அண்ட் மீனிங்ஃபுல் லேர்னிங். இந்த கொஷின் எப்படியும் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹவு ஃபேர் நேச்சர் ஆஃப் ரோட் லேர்னிங் டிஃபர் ஃப்ரம் மீனிங்ஃபுல் லேர்னிங். அண்ட் தென் டெஃபினிஷன், பிரின்சிபல், நேச்சர் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங். அண்ட் தென் யூனிட் 2ல் பார்க்கும்போது ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, illustrate on the main characteristics of a reflective teacher. And then second one is views of famous Indian thinkers and philosophers on education and technology. And then third one is views of Western thinker and philosophers on education and teaching. Okay, ஸோ இந்த ரெண்டு கொஷின் லைக் வியூஸ் ஆஃப் இந்தியன் டீச்சர்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் திங்கர்ஸ் வந்து எப்படியும் கேட்கலாம் கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா, மென்ஷன் எனி 10 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் philosophers on teaching அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் லைக் இந்தியன் திங்கர்ஸோ எழுதணும், வெஸ்டர்ன் திங்கர்ஸோ ஏதாச்சும் 5 எழுதி 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ அண்ட் தென் யூனிட் 3ல் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் பண்டூரா சோஷியல் லேர்னிங் தியரி. அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் பிஹேவியரல் தியரி. இந்த கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்யூமரேட் தி பேசிக் அசம்ஷன் ஆஃப் பிஹேவியரல் தியரி வித் இட்ஸ் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் பாவ்லோவ் கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. ஸோ இந்த கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாமில் டிஸ்கிரைப் தி கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆஃப் Pavlov's அப்படின்னு கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் த்ராண்டைக் லா ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்பிளைன் தி லா ஆஃப் எஃபெக்ட் ப்ரொபோஸ்டு பை த்ராண்டைக் அப்படின்னும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிஎஃப் ஸ்கின்னர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூனிட் 3ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் யூனிட் 4ஓட என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அண்ட் இட்ஸ் எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிளைன் தி மோட்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் கிவன் பை ப்ரூனர்ஸ். அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் என்யூமரேட் தி ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அக்கார்டிங் டு பியர்ஜெட். அண்ட் தென் யூனிட் 5ல் பார்க்கும்போது என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா, எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் இன் லேர்னிங். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் எலாபரேட் தி ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் தி pedagogical approach to constructivism. And then third one is a learning environment facilitating constructivism. And then fourth one is bring out Gagne's 8 level of learning. Okay, and then unit 6ல என்னென்ன important questions இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, list out the characteristics of student centered teaching. And then second one is how can learner centered techniques of teaching improve to qualities of learning. And then third one is illustrate on the learner centered teaching versus teacher centered learning. Okay, and then fourth one is a learner centered techniques na என்னென்ன அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த யூனிட் 7ல் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டிவர்ஸ் டீச்சிங் ஃபார் டிவர்ஸ் லேர்னர்ஸ். ஸோ இந்த கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிவர்ஸ்டு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இஸ் விட்டல் ஃபார் டிவர்ஸ் லேர்னர்ஸ் ஜஸ்டிஃபை அப்படின்னும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் டீச்சிங் இன் அ டிவர்ஸ் கிளாஸ் ரூம். எப்படி கேட்கலாம் இந்த கொஷின் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹவ் வில் யூ டீச் இன் அ ரேஷியலி டிவர்ஸ் கிளாஸ் ரூம் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் டெக்னிக்ஸ் ஃபார் டீச்சிங் இன் அ டிவர்ஸ் கிளாஸ் room. And then fourth one is types of diversity in the classroom. அண்ட் தென் யூனிட் 8ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ரோச்சஸ் டு லேர்னிங் இன் அண்ட் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம் அண்ட் இட்ஸ் அட்வான்டேஜஸ். அண்ட் தென் கம்பேரிசன் ஆஃப் லேர்னிங் இன் அண்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல். அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் மெரிட்ஸ் ஆஃப் லேர்னிங் இன் அண்ட் அவுட் சைட் ஆஃப் கிளாஸ் ரூம் அப்படின்லாம் அட்வான்டேஜஸ்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் யூனிட் 9ல் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா, அனலைஸ் தி நீட் ஃபார் இன்டர்பர்சனல் அப்ரோச் இன் தி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிளைன் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் சஜஸ்ட் தி வே of improving it. And then third one is discuss the role of healthy classroom management in academic achievement. And then unit 10ல என்னென்ன important questions இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, attitude of student teachers towards teaching profession.
and then second one is critically evaluate the qualities of an effective teacher, and then third one is describe learning and teaching for sustainable future. ஸோ இதுதான் வந்து இந்த யூனிட் வைஸாக நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 80% கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே என்கிட்ட PDF ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு டெல்வன் அக்வயர் மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். என்னால் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியலன்ற பட்சத்தில் மற்றது எல்லாமே நான் யூடியூப்பில் வந்து எல்லா வீடியோஸும் நான் போட்டிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். இந்த மேக்ஸிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். என்னால் நோட்ஸ் எடுத்து என்னால் படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்கிட்ட PDF ஃபார்மேட்டில் இருக்குது. அட் ரீசனபிள் ப்ரைஸில் நான் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.